மாமா மீனுக்காரர் வந்தாரு. 2 கிலோ மீன் பழம் வாங்கி வச்சிருக்கேன். 1 கிலோ குழம்பு வச்சுட்டு 1 கிலோ வறுத்துக்கிட்டுமா? நீங்க எப்போ கடைக்கு போறீங்க? கறி வாங்கிட்டு வரணும்னு சொன்னீங்களே. வெள்ளனமா போய் வாங்கிட்டு வந்தா தானே எல்லாத்தையும் செஞ்சு வைக்க முடியும். அப்புறம் அவங்க வர நேரத்துக்கு எதுவும் செஞ்சுக்கிட்டு கிடந்தா நல்லா இருக்காது இல்ல. சீக்கிரம் போயிட்டு வாங்க, நேரம் மேலே ஆகுது. அப்புறம் எனக்கு சாப்பாடு செய்யணும், தலைக்கு மேலே வேலை இருக்கு. வேற எதுவும் ரசம் சாம்பார்னு வைக்கட்டுமா? இல்லை கறி மீன் அந்த குழம்போட போதுங்களா மாமா? இந்த கறி எடுக்குதுன்னா கிளம்புறேன். அதுக்கு தான் கிளம்பி உட்காந்தேன். சரி நீ வருவேன்னு பார்த்துக்கிட்டே இருந்தம்மா. கோழிக்கறி மட்டும் 1 கிலோ போதுமில்ல, அது மட்டும் எடுத்துகிட்டு வரவா? அப்புறம் சரி நான் போய் வெள்ளனமா கொண்டு வந்துடுறேன். சாம்பாரெல்லாம் வேணாம், ரசமும் மோரும் வேணாம், செஞ்சு வச்சுக்க. சாப்பிட்ட பிறகு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் இதுவாக இருக்கும்ல. என்ன காலங்கத்திலே கறி எடுக்க போகிறேன், மீன் எடுக்க போகிறேன்னு சொல்லிக்கிட்டு கிடக்குது ரெண்டும். பல்லவிக்கும் ஜீவாவுக்கும் ஒரு வேளை விருந்து வைக்க போகிறாங்களோ? சொல்லாமல் செய்கிறாங்களே. செய்யட்டும். நாமளை வாய் திறந்து எதுவும் கேட்கக்கூடாது. நல்ல வேலை என் மருமக்காரி ஏதோ பேசி என் மாமா மனசை மாற்றிட்டா. எப்படியோ என் பிள்ளை எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒன்றா இருந்தால் போதும் எனக்கு. அதை அப்படியே பார்த்துக்கிட்டே சந்தோஷமாக கண்ணை மூடிடுவேன். இந்த நான் அடுப்பில் சாப்பாடு உழ வச்சுருக்கேன். நீங்கள் அந்த மீனை கொஞ்சம் சுத்தம் பண்ணி தரீங்களா? அப்புறம் நான் மற்ற வேலையெல்லாம் பார்க்குறேன். சரிம்மா. எப்போ தம்பி? அதான் சீக்கிரம் போய் கறி எடுத்துட்டு வாங்க. அவள் தான் வேலை இருக்கணும்னு சொல்கிறாவில. போயா ஏமாம்மா, வர்றவங்கள உடனே அனுப்பி வச்சிடாதீங்க. ஒரு 2-3 நாள் இருந்துட்டு போக சொல்லுங்க. வேணாமனே பிடிவாதமாக தான் சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் தான் இருக்க வைக்கணுமாம்மா. சொல்லிவிட்டேன், அது உங்கள் பொறுப்பு தான். அப்புறம் நான் உங்ககிட்ட பேச மாட்டேன், பார்த்துக்கோங்க. ஏன் நான் என்ன வேணான்னு சொல்ல போகிறேன்? 2-3 நாள் என்ன தாராளமாக இங்கேயே தங்கியிருக்கட்டும். ஏன் நம்ம வீட்டில் இடம் இல்லையா என்ன? சரிம்மா, பின்ன நான் போய் வேலையை பார்க்கட்டுமா? பழைய சோறு இருக்குது, ஒரு வாய் சாப்பிட்டுட்டு போங்களேன். ஏன் அப்படியே வெறும் வயித்தோட போகிறீங்க? இல்லைம்மா, எனக்கு பசியெல்லாம் எதுவும் எடுக்கல, பிறகு சாப்பிட்டுக்கிறேன். நீ போய் ஆக வேண்டிய வேலையை பாரு. ஏமாம்மா, நான் உன்னை சொல்லுவேன் கேட்பியலா? இந்த அவங்க வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி உருனா மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டே இருக்காதீங்க மாமா. எதுவும் நினச்சிக்குவாங்க. வர்றவங்கக்கிட்ட எதுவும் சந்தோஷமாக சிரிச்சாவது பேசுங்க மாமா. அப்போ தான் உங்களுக்கும் மனசில் உள்ள கவலை போகும். அம்மாவும் அண்ணனும் ரொம்ப நாள் கழித்து வாரம்னு சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் சந்தோஷமாக இருங்களேன் மாமா. அப்புறம் அவங்க நீங்கள் வாடி போய் நிற்கிறத பார்த்தா என்னடி இது மர்மம் இப்படி இருக்காருன்னு சொல்லி அம்மா புலம்பிக்கிட்டே கிடக்கும் மாமா. அது எப்படிமா அவங்க இருக்கையில் சோகமாக இருக்க முடியும்? அப்புறம் மச்சான் என்ன நினைப்பாரு? நம்ம வந்தது பிடிக்கல போல இருக்கு, அதான் மச்சான் ஒரு மாதிரி இருக்காருன்னு சொல்லிக்கிட்டு எதுவும் தப்பாக நினச்சிக்கிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? அது கூடமா எனக்கு தெரியாது. என் மாமா யாருக்கிட்ட எப்படி நடந்துக்குவாருன்னு எனக்கு எல்லாம் தெரியும். இருந்தாலும் சொல்ல வேண்டியது பொண்டாட்டியோட கடமை இல்லையே, அதான் நான் சொல்கிறேன். ஏமாம்மா, அத்தை கூட இப்போ முன்னதிக்கு நல்லா மாறிட்டாங்கல்ல. என் வீட்டிலேருந்து ஆளுங்க எதுவும் வராங்கன்னா தெரிஞ்சா போதும், அப்படியே வம்ப எடுத்துக்கிட்டு உரண்டு பிடிச்சிக்கிட்டு தான் நிற்பாங்க. இப்போ பார்த்தீங்களா? மீன் ஆஞ்சி தரேன், எதுவும் வேலை இருந்தால் எடுத்து செய்யின்னு சொல்லி என்னையும் அதிர்ச்சி பேசுகிறாங்க மாமா. எல்லாரும் எல்லா நேரமும் ஒரு மாதிரி இருப்பாங்களே. அப்பப்போ மனசுக்குள்ளே எதுவும் கவலை இருந்துச்சுனாலோ கோவம் இருந்துச்சுனாலோ காட்டுவாங்க, அவ்வளவுதான். உங்கள் குடும்பத்து மேலே அவங்களுக்கு என்ன கோவம் இருக்க போகுது? ஏதாவது செய்யலை போகல வரலன்னு சொல்லி மனசு சங்கடத்தில் பேசாமல் இருப்பாங்க. அப்புறம் அந்த கோவத்தை அவங்கக்கிட்ட காட்ட முடியுமா? அதான் உன்கிட்ட காட்டிக்கிட்டு இருந்தாங்க. ஏண்டி, உன் அம்மாவுக்கு அது பிடிக்கும், உன் அண்ணனுக்கு இது பிடிக்கும், எனக்கு இது பிடிக்கும்னு சொல்லி எங்களுக்கு பிடிச்சதா ஒவ்வொன்றையும் வாங்கிட்டு வர சொல்கிறீங்க. உனக்கு பிடிச்சதை எப்போ தாண்டி செஞ்சு சாப்பிடுவேன்? உனக்கு எதுவும் வாங்கிட்டு வரவா? ஒரு ஆள் 1 கிலோ வாங்கிட்டு வரட்டா? நல்லா மசாலா போட்டு வதக்கி சாப்பிடுடி, அது உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல. என்னது ரால் வாங்க போறீங்களா? ஏமாம்மா, இதுவே எம்பிட்டு செலவாகும்னு தெரியல. எதுக்கு இப்போ? நீங்களும் இப்போ 1 வாரமாக வேலைக்கு போகல, இருக்கிறத வச்சு எதுவும் பார்த்துக்கலாம் விடுங்க. இப்போ என்ன எனக்கு பிடிச்சதையாவா தான் தின்னுக்கிட்டு இருக்க முடியும்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் சாப்பிட்றதுல ஏதோ ஒரு வாய் எடுத்து சாப்பிட்டா அதுவே போதுமாம்மா. எங்களுக்காக ஒவ்வொன்றும் பார்த்து செய்கிறேன். ஆனால் ஒரு நாளும் உனக்கு பிடிச்ச மாதிரி உனக்கு பிடிச்சதே செஞ்சு சாப்பிட்டுக்க மாட்டேன்றியே. ஏண்டி, என்னடி நீ இப்படி இருக்க? நானும் இல்லை, ஊரில் உள்ள அம்புட்டு பொம்பளையும் இப்படித்தான். யாரும் அவங்களுக்கு பிடிச்சதை சாப்பிட மாட்டாங்க. பிள்ளைக்கு எது பிடிக்கும், புருஷனுக்கு எது பிடிக்கும், மாமியாருக்கு எது பிடிக்கும்னு அவங்களுக்கு பிடிச்சதா செஞ்சு வச்சுட்டு நமக்கு பிடிக்கலனாலும் அது பிடிச்ச மாதிரி காட்டிக்கிட்டு சாப்பிட வேண்டியதேன். பாவண்டி இந்த பொம்பளைங்களோட வாழ்க்கை. சின்ன பிள்ளையா இருக்கிற வரைக்கும் அப்பா அம்மாவுக்காக வாழுறாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் புருஷன் பிள்ளைன்னு அவங்களுக்காக வாழ்ந்துட்டு போகிறாங்க. ஆனால் அவங்களுக்காக ஒரு நாளும் வாழ்ந்தது கிடையாது. அவங்க ஆசைப்பட்டதை ஒரு நாளும் செஞ்சுக்கிட்டது கிடையாது. இப்படி அடுத்தவங்க ஆசைக்காகவே வாழ்ந்து அவங்க வாழ்நாள் முடிஞ்சு போயிடுதுடி. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. ஏன் இப்போ நான் எனக்கு பிடிச்சது திங்கலையா? இல்லை எனக்கு பிடிச்சது தான் நான் எதுவும் செஞ்சுக்கலையா? அது மாதிரியெல்லாம் கிடையாது. அவங்கவுங்க இருக்கிற இடத்த பொறுத்து ஒவ்வொன்றும் மாறுது, அவ்வளவுதான். இந்த இன்னைக்கு சாப்பிடலன்னா என்ன? என் புருஷன் நல்லா வேலைக்கு போன பிறகு எதுவும் 1 ரூபா கொஞ்சம் அவர் கையில் இருந்தால் எனக்கு வாங்கி தராமல் தான் போயிடுவாரா? இல்லை நான் தான் செஞ்சு சாப்பிடாம போயிடுவேனா? நீங்கள் இருக்கிற வரைக்கும் எனக்கு பிடிச்சதை தான் நான் செஞ்சுப்பேன், எனக்கு பிடிச்ச மாதிரி தான் நான் இருப்பேன். மாமான்னு என் மேலே இம்புட்டு பிரியமாக இருக்கியே. நான் உன்னை விட்டு செத்து போயிட்டா என்னடி பண்ணுவேன்? உன்னால் தாங்க முடியுமா? இங்கே பாருங்க, பேச்சுக்கு கூட அப்படி சொல்லாதீங்க சொல்லிவிட்டேன். நீங்கள் செத்து விட்டீங்கன்னு என் காதால் கேட்டேன், அந்த நிமிஷமே என் உசுரும் போயிடும். சரியா? அப்போ 2 பேரும் போயிட்டா நம்ம பிள்ளைங்களை யாரடி பார்த்துக்குவா? பல பேர் பிள்ளைங்களை நினச்சி கூட ஒத்தையாக ஒன்றுகட்டையாக வாழ்ந்துக்கிட்டு கிடக்குறாங்க. ஆனால் என்னாலலாம் அப்படி இருக்க முடியாது. என் மாமனை விட்டு ஒரு நிமிஷம் பிரிஞ்சு இருக்க முடியாது மாமா. அவ்வளவுதான் பார்த்துக்கங்க. என்னை விட்டுட்டு சாகணும்னு நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாது. அது கனவுல நினச்சா கூட நானும் உங்கள் கூட சேர்ந்து தான் சாவேன், பார்த்துக்கங்க. அடி கிறுக்கச்சி, நான் எதுக்கடி உன்னை விட்டுட்டு போக போகிறேன்?
ஒரு நாளும் நான் உன்னை விட்டு போக மாட்டேன்டி. சத்தி, எனக்கு ஒரு ஆசை இருக்கு. அது என்னன்னு நான் சொல்லவா? என்ன மாமா சொல்லுங்க, என்ன ஆசை? இன்னைக்கு இல்லை, இன்னும் எத்தனை வருஷம் எடுத்தாலும் சரி, என்னை விட்டு ஒரு நாளும் பிரிஞ்சு போயிடாது. எனக்கு துணையாக இருக்க வேண்டியதே நீதான். நீ என் பக்கத்தில் இருந்தா நான் என்னத்தை வேணா சாதி பண்ணி கடைசி காலம் நான் கண்ணை மூடுற வரைக்கும் என் பொண்டாட்டியை இப்படியே அழகாக பூவும் பொட்டும் சந்தோஷமா சிரிச்ச முகத்தோட பார்த்துக்கிட்டே இருக்கணும். அதுதான் தினம் தினம் கடவுள்கிட்ட நான் வேண்டிக்கிறது என்ன தெரியுமா? என்னைக்கு எனக்கு சாவு வந்தாலும் என் பொண்டாட்டிக்கு அடுத்து தான் எனக்கு வரணும். அவளை விட்டுட்டு அவளுக்கு முன்னாடி ஒரு நாளும் நான் செத்து போயிடக்கூடாது. ஏன்னா புருஷனை பறி கொடுத்துட்டு ஒவ்வொரு பொண்ணுங்களும் பூ இல்லாமல் பொட்டு இல்லாமல் இந்த உலகத்தில் எம்புட்டு கஷ்டப்படுறாங்க தெரியுமா? அப்படியே நான் உனக்கு முன்னாடி செத்துட்டாலும் நீ எப்பவும் இதே மாதிரி தலை நிறைய பூ வச்சுக்கிட்டு நெத்தி நிறைய பொட்டு வச்சுக்கிட்டு இப்படியே சந்தோஷமா இருக்கணும்படி. நான் கல்யாணம் பண்ண அன்னைக்கு நீ எப்படி இருந்தியோ அதே மாதிரியே நீ சாவர வரைக்கும் இருக்க முடியடி. அதுதான் என் ஆசை. மாமா நீங்கள் ஏன் இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் எதுவும் நடக்காது. நம்ம பிள்ளைகளுக்கு கல்யாணத்தெல்லாம் பண்ணி கொடுத்துட்டு அதுங்களோட பேரப்பிள்ளையை எடுத்துட்டு பேரப்பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு அவங்க பேரப்பிள்ளையை எடுக்கிற வரைக்கும் 2 பேரும் இப்படியே தான் இருப்போம். இந்த கண்ணமெல்லாம் சுருங்கி போய் மிசையெல்லாம் நரைச்சி போய் உங்கள் கையை என் கையை பிடிக்க தள்ளாடுற வயசில் 2 பேரும் சேர்ந்து ஒன்றா வாழணும் மாமா. இப்போ இருக்க மாதிரியே 2 பேரும் நாடி தளர்ற வரைக்கும் ஒன்றா சந்தோஷமாக இருக்கணும் மாமா. கடவுள் எனக்கு அந்த ஒரு கொடுப்பனையை கொடுத்தா மட்டும் போதும். வேற காசு பணம் நகை நட்டை வேற எதுவும் தேவையில்லை. வாழும் வரை நிழல் என உடன் நான் வருவேனே, ஏழ் பிறப்பும் உயிர் துணை. பல்லவி, பல்லவி எழுந்துருடி. ஏய் கொஞ்சம் ஹெட்டக்கா இருக்கு, காஃபி போட்டுதாயேன். ஏய் இங்க பாருடி செல்லம், எழுந்துருடி. மணி 7 ஆக போகுது. ஜீவா டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, தூக்கமாக வருது. நான் இவ்வளோ காலையிலலாம் எழுந்ததே கிடையாது. எங்கள் வீட்டில் நான் எழுந்திருக்கிறதே 10 மணி தான். என்னது 10 மணிக்கா? அடி பாவி, அவ்வளோ நேரமா தூங்குவேன்? என்ன உங்களுக்கு தெரியாதா என்ன? அப்படியே தெரியாத மாதிரியே கேட்குறீங்க. ஒரு சில நேரம் தான் 10 மணிக்கு. மோஸ்ட்லி எங்கள் வீட்டில் நான் 12 மணிக்காக தான் எழுந்திருப்பேன். எழுந்து அப்போ தான் காலை டிஃபனே சாப்பிடுவேன். போங்க ஜீவா, என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. எனக்கு தூக்கத்தில் எழுப்புனா பிடிக்காதே. சரி, நான் போய் காஃபி போட்டு கொண்டு வரேன். அந்த சாப்பிட்டுட்டு படுத்து தூங்கு, சரியா? என்ன நீங்கள் காஃபி போட போகிறீங்களா? சரி சரி, எனக்கு வேலை மிச்சம். அப்போ இனிமேல் தினமும் காலையிலே எழுந்துருங்க, காஃபி போட்டு வச்சுருங்க, சரியா? ஜீவா, காலையில் சாப்பாடு என்ன செய்யறது? அக்கா நேற்று கொஞ்சம் மாவு கொடுத்தா அதான் இருக்கு. தோசை செஞ்சுக்கலாம் பல்லவி, தோசை செஞ்சு சாப்பிடலாம். தோசையா? உனக்கு சமைக்க தெரியுமா? எனக்கு தோசையே சமைக்க தெரியாது. ஏண்டி ஒரு தோசை கூட உனக்கு சுட தெரியாது? என்னடி நீ இப்படி இருக்க? உங்க வீட்டுல சமையல் ரூம் எங்க இருக்குன்னு உனக்கு தெரியுமா தெரியாதா? என்ன அதெல்லாம் தெரியும், நான் சாப்பிட்றதுக்கு போவோம்ல. அப்ப இத்தனை வருஷமா வீட்டுல சாப்பிட்டு சாப்பிட்டு இப்படிதான் படுத்து தூங்கி இருக்க போல. ஆமாம், நாங்களாம் யார் டாடு லிட்டில் பிரின்சஸ். இது சமைக்கிறது குழம்பு வைக்கிறது இதெல்லாம் எதுவும் எனக்கு தெரியாது ஜீவா. வேணும்னா வேலைக்கு ஒரு ஆள் வச்சுக்கலாமா? சரிடி சரி, நம்ம இருக்கிற நிலைமைக்கு ஆள் வச்சா எவ்வளவு சூப்பரா இருக்கும் பாரு. என்னது வெயிட் வேலை செய்ய ஆள் வைக்க மாட்டியா? அப்போ நான் என்ன பண்ணுறது? என் மைனி அப்போவே சமையல்லாம் கற்றுக்கோன்னு சொன்னாங்க. நான் தான் ஜீவா வீட்டில் வேலை செய்கிறதுக்கு ஆள் இருப்பாங்க, நான் எதுக்கு செய்யணும்னு சொல்லி ரொம்ப வீராப்பாக இருந்துட்டேன். இப்போ பார்த்தியா? ஏய் என்னடி நீ பேசுற? வேலை செய்யறதுக்கு ஆள் இருந்தாலும் நம்மளோட வேலையை நம்ம தானே செஞ்சுக்கணும். சரி, உனக்கு என்னதான் சமைக்க தெரியும்? சுடு தண்ணி போடுவேன், அவ்வளவுதான். அதுவும் எவ்வளோ நேரம் கொதிக்க வைக்கணும் நீ அண்ணியை கேட்டுட்டு தான் அடுப்பு ஆஃப் பண்ணுவேன். விளங்கிடும் ஜீவா, அவ்வளவுதான். சரிம்மா, நீ நல்லா படுத்து தூங்கு. உனக்கு வேலைக்கும் சாப்பாடெல்லாம் ரெடியா இருக்கும், சரியா? ஏய் டார்லிங், பாத்தியா என் ஜீவானா ஜீவாதான். பொண்டாட்டிக்கு சமையல்லாம் எதுவும் தெரியலன்னு தெரிஞ்சதும் நீயே எல்லாத்தையும் செய்ய போறியா? உன்னைய கட்டிக்க நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கேன்டா தங்கம். ஐ லவ் யூ ஜீவா. சரிதாண்டி, சரிதான். நான் போறேன், போயிட்டு என்னென்ன வேலை இருக்கோ எல்லாத்தையும் செய்கிறேன். அப்ப நான் படுத்து தூங்கவா? இம்புட்டு நேரம் அதானே செஞ்சேன், இப்பவும் அதானே செஞ்சுக்கிட்டு இருக்கேன். பாரு. அப்பா, என்னடா கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லா வேலையும் நம்ம தலையில வந்து விழுந்துருமோன்னு நினைச்சோம். நமக்குன்னு ஒரு அடிமை சிக்கி இருக்கான், அவனை வச்சு எல்லாத்தையும் சமாளிச்சுக்க வேண்டியதுதான். என்ன தங்கம், நம்ம நிலைமை இப்படி சிரிப்பா சிரிக்கும்னு கொஞ்சம் கனவுல கூட நினைச்சு பார்க்கலையே. இதெல்லாம் என்னது இது? நேர காலம் சரியில்லைன்னா இப்படியே தான் எதுவும் ஏடா கூடமா நடக்கும் போல. 5 நாள் ஆயிடுச்சு, இன்னும் அண்ணன் வீட்டு பக்கம் கூட போகல. என் அண்ணன் என்ன செய்யறாரு, மைனி என்ன செய்யறா, என் அம்மா என்ன செய்யுதுன்னு அப்படியே யோசிச்சு மண்டை பைத்தியம் பிடிச்சிட போல இருக்கு. அந்த தெரு பக்கம் போகிறது கூட பயமா இருக்கு. என் அண்ணன் எங்கேயோ வந்து ஏன்டி வந்த எதுக்கடி வந்தேன்னு சுத்தமா என்கிட்ட பேசாம போயிட்டாருன்னா நான் என்னத்தை செய்வேன் சொல்லுங்க. என் அண்ணன் தான் எனக்கு எல்லாம். என் மைனி கூட எங்களை சேர்த்து வைக்க எதுவும் ஏற்பாடு பண்ண நினைக்கிறேன். இப்ப போய் நான் யாருக்கிட்ட என்ன உதவி கேட்கறது? என் நிலைமை இப்படி இருக்கே, கடவுளே. எதுக்கும் போய் தான் பாப்போமே, என்ன பண்ணிடுவாங்க. தங்கமேல, நீ என்ன அவ்வளவு வீக்கானவளா? நீ தைரியசாலடி, போடி
ஓனம் தானே என்ன நடக்குதுன்னு பார்க்கும். இந்த மைனிக்காரியை பார்த்து ஏன் மைனி எங்களை எதுவும் சண்டை தானே சேர்த்து வச்சாங்க நானே நல்லா நறுக்கிற நாலு வார்த்தை கேட்டுட்டு வரும் போ. மைனி பாவம் அவங்க மட்டும் என்னதான் செய்வாங்க, அவங்களும் எதுவும் சொல்லியிருப்பாங்க. நம்ம அண்ணன்காரர் தான் நம்ம மேல அவ்வளவு கோபமா இருக்காரு, என்னமோ கொலை பண்ண மாதிரி இல்ல பேசுறாரு. அப்ப நான் செத்து போயிருந்தா அவருக்கு சந்தோஷமா இருந்திருக்கும் போல. அப்படியே எதுவும் அக்கம் பக்கத்து வீட்டுக்கு போற மாதிரி என் வீட்டுல என்ன ஆகுது ஏதாவதுன்னு எட்டி பார்த்துட்டாவது வந்துட வேண்டியது. ஆயிரம் சண்டையா இருந்தாலும் என் ஆத்தா வீட்டுல என்ன நடக்குதுன்னு பார்க்காம இருக்க முடியுமா, கேட்காம இருக்க முடியுமா? எப்படி இருக்காங்க ஏதா இருக்காங்க என்ன செய்யறாங்கன்னு எதுவும் தெரிஞ்சுக்கிட்டாதான் எனக்கு தூக்கமே வரும். இன்னைக்கு என் மைனி என்ன குழம்பு வச்சிருப்பா? ஒருவேளை நம்மளெல்லாம் இந்த பக்கம் அனுப்பி விட்டுட்டு கறியா மீனா எடுத்து செய்யறாளோ தெரியலே. கடவுளே உனக்கு கண்ணு இருக்கா? நாங்க அப்படி என்ன பாவம் செஞ்சோம்? ஐயோ என் மைனி என்னத்தை செய்யறான்னு தெரியலையே. என் அண்ணங்காரர் இப்படி பண்ணி விட்டாரே, இது உனக்கே அடுக்குமா? சாமையிலே பொறுத்தது போதும், பொங்கி எழுடி. உன் ஆத்தா வீடு தானே, போ. யார் உனக்கு என்ன சொல்ற என்ன செய்யறான்னு பார்க்கலாம் போ. ஓ ஒரு தண்டல் புயலாக வருதே. அடையே தங்கம் வாடி ஆத்தா. என்ன சண்டைக்கு பிறகு இன்னைக்குதான் இந்த பக்கம் வழி தெரியுது போல இருக்கு, எட்டு கூட பார்க்க மாட்டேன்றீங்க. அட இந்த கழுவியா இதுகிட்ட உட்காந்தோம்னா 8 நாளைக்கு 8 ஒரு கதை பேசுமே. அகிக்கிக்க அப்புறம் நம்ம அந்த காரியத்தை மறந்துடுவோம். என்ன செய்யறது, எப்படி தப்பிக்கிறது? என்னாடி ஆச்சு கூப்பிட்ற வரமாட்டேங்கிறேன். தங்கமையில இதுதான் சரியான நேரம். இந்த கிழவிதான் சரியான ஆளுங்கூட. எடுத்ததும் வீட்டுக்குள்ள போனோம், அப்புறம் என்னாச்சு ஏதாச்சுன்னு ஒன்னத்தையும் கண்டுபிடிக்க முடியாது. இந்த 4 நாளா நம்ம வீட்டுல யார் என்ன செஞ்சாங்க, எங்க போனாங்க வந்தாங்கன்னு எல்லா விவரமும் இந்த கிழவிக்கு தெரியும். முதல்ல இதுகிட்ட எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கோ. பிறகு போய் அந்த வீட்டுல இருக்கிறவங்களுக்கு வேட்டு வைப்போம். மூஞ்சி சோகமாவை ஆச்சி உங்களுக்காவது என் மேல பாசம் இருக்கு. பக்கத்து வீட்டுக்காரங்க நீங்களாவது என்னடி ஏன்டி இந்த வீட்டு பக்கமே வரமாட்டேங்கிறேன்னு பாசமா கேக்குறீங்க. ஆனா பெத்த ஆத்தா கூட பிறந்த அண்ணன் அவங்களா நான் இருக்கடா செத்தடன்னு கூட கண்டுக்கலாச்சு. ஆனா நாம அப்படி இருக்க முடியுமா சொல்லுகாச்சி. நம்ம மனசு பதறுதே. ஐயோ நம்ம அண்ணன் வீட்டுல இப்ப என்ன ஆகும் அப்ப என்ன ஆகும், ஐயோ யாரு என்ன செய்யறான்னு ஒவ்வொரு நிமிஷமும் அவங்கள பத்தியே தான் யோசிச்சுக்கிட்டே இருக்கு. ஆச்சி உங்களை கேட்டாதான் சொல்லுவீங்க, உங்களுக்கு தான் எல்லாம் தெரியும். அந்த என் அண்ணனும் மைனியும் சந்தோஷமா தானே இருக்காங்க. என் மைனிக்காரி பாவம் எங்களை சேர்த்து வைக்க எம்பிட்டு கஷ்டப்படுறா தெரியுமா? சண்டை நடந்ததுலேருந்து என் அண்ணன் வீட்டில் சாப்பாடு கூட பங்குறது இல்லையாமே, யாரும் எதுவும் சாப்பிட கூட மாட்டேங்கிறாளாமே. என்னாச்சு இதெல்லாம்? நீங்க எதுவும் எடுத்து சொல்ல மாட்டீங்களா? உங்களெல்லாம் நம்பி தானே நாங்க விட்டுட்டு போனோம். யாச்சி இப்படி இருக்கீங்க? அட எடுபட்ட சிரிக்கி, எவடி உனக்கு சொன்னது சோறாக்கல குழம்பு வைக்கலன்னு எவ சொன்னது? இந்த இன்னைக்கு காலையில கூட உன் மைனிகாரி வாசலுக்கு வந்து மாமா வரையில நல்ல எல்லாம் வெள்ளாட்டுக்கறியா பார்த்து வாங்குங்க அப்படின்னு காது பட சொன்னான். அதுக்கு முன்னாடி என்னன்னா மீனுக்காரங்கிட்ட 2 கிலோ மீன் வாங்கினாடி. ஏன் 2 கண்ணால பார்த்தேன். தினம் கறிய மீனுமா தான் ஆக்கி திங்குற. நீங்க எப்ப கிளம்புவீங்க? ஒத்தையே எப்படி எல்லாத்தையும் நல்லா ஆக்கி வகை வகையா திங்கலாம்னு காத்துக்கிட்டு கிடந்தா போல. அட போங்க ஆச்சி, என் மைனி அப்படி எல்லாம் செய்ய மாட்டாங்க, அவங்க நல்லவங்க ஆச்சி. ஆமா மைனின்னு எந்த காலத்துல நம்பிக்கிட்டு கிடக்குற? ஏண்டி 1000 தான் இருந்தாலும் நீ நல்லவளா மாறிட்டாலும் நீ அவளுக்கு செஞ்ச கொடுமையெல்லாம் அவ மறந்தா போயிருப்ப. அதுக்கெல்லாம் அவ பழி வாங்க வேணாம். அதான் உங்க 2 பேரையும் அப்படியே வீட்டை விட்டு துரத்தி விட்டுட்டு இப்ப புருஷன் பொண்டாட்டி பிள்ளைவனு எல்லாம் கூத்து அடிக்குதுவே கூத்து. இதுல உன் ஆத்தாக்காரியும் ஒரு சேக்க, அவளும் பெத்த தாயா. என்னாச்சு பண்றது? இருக்கட்டும், இதுவே பழைய தங்கமயிலா இருந்திருந்தானே இப்படியெல்லாம் அவங்க ஆட்டம் போட்டிருப்பாங்களா? இல்ல அவங்கள ஆட்டம் போடதான் நான் விட்டுருப்பேனே? ஏதோ நல்லவளா மாறிவிட்டேன், எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு பொறுத்துக்கிட்டு தானே ஆகணும். ஆமா சகிச்சுக்கிட்டு பொறுத்துக்கிட்டு போறாங்களாம். ஏண்டிய இப்படியே இருந்து விடாத. இருக்கிறத எல்லாத்தையும் புருஷனை மயக்கி அவ பேர்ல எழுதி வச்சுக்கிட்டு உங்களை நடு ரோட்ல நிக்க வைக்க போற, பாத்துக்கிட்டே இரேன். ஆச்சே அப்படியெல்லாம் பண்ண மாட்டாங்க ஆச்சே. அப்படி செய்யணும்னு நினைச்சிருந்தா நான் உங்களுக்கு எம்பிட்டு குறைச்ச கொடுத்துருக்கேன், அப்பவே செஞ்சிருக்க மாட்டாங்களே. அதுக்குதான் இப்ப உன்னையும் அண்ணனையும் ஒரே அடியே பிரிச்சு விட்டால. இதை விட அப்ப என்ன அவளுக்கு சந்தோஷம் வேற இருக்கு? எனக்கு தெரிஞ்சதை சொல்றேன். உன் குடும்பம் பிரியறதுக்கும் நீயும் உன் அண்ணனும் இப்படி ஒட்டுமொத்தமா பிரிஞ்சு உடஞ்சு போய் நிக்கிறதுக்கும் காரணம் உன் மைனிக்காரி தான். நான் அதை எங்க வேணாலும் வந்து அடிச்சு சத்தியம் பண்ணுவேன். அந்த குண்டச்சி குண்டானி இருக்கா பாரு, அவ சரியான ஆளு, லேசுப்பட்டவ கிடையாது பாத்துக்க. நீதான் அவன் நல்லவனு அவளை நம்பிக்கிட்டு கிடக்குற. அவளும் அப்படியே எல்லாரையும் நம்ப வச்சு ஏமாத்திக்கிட்டு கிடக்குற. அப்படியே விட்டுப்படாத சரியா? சீக்கிரம் வீட்டுக்கு வந்து சேர்ற வழியை பாருங்க. நீ வந்தாதான் அவ ஆடி அடங்கி உடங்கி இருப்பா. இந்த பஸ் போயிடுச்சு, என்ன அம்மாவையும் அண்ணனையும் ஆளையே காணோம். இந்த பஸ்ஸுக்கு வராங்களா இல்ல அடுத்த பஸ்ஸுக்கு வராங்களா? பஸ்ஸை விட்டுட்டாங்களா என்னன்னு கூட தெரியல. அந்த பேர் மைனிகாரி வந்திருக்கா பாரு. ஐயா சரி, அடுப்புல வேற மீன் அப்படியே போட்டுட்டு வந்தோம், போய் பாக்கும் அடிக்கடி பிடிச்சிட்டு போகுது. ஏன் நீ நிக்கிறது என்ன அவளுக்கு கண்ணுக்கா தெரிஞ்சிருக்காது? எப்படி பார்த்தும் பார்க்காத மாதிரி போறா பத்தியா? எதுவும் ஒரு வார்த்தை பேசுறாள பாரு. அவளுக்குலாம் நீ இல்லங்கிறது கொள்ள சந்தோஷமடியே. பாவி சண்டாளி, அவளுக்கு நல்ல சாவே வராது. இப்படி குடும்பத்தை பிரிச்சுட்டு ஒண்ணுமண்ணா இருந்த அண்ணன் தங்கி இப்படி உரண்டு எடுத்து விட்டுருக்கா பத்தியா? உங்களை பிரிச்ச பாவம் அவளை சும்மாவே விடாதடி. நான் வேணா சொல்றேன் பாத்துக்க. யாரு இது?
தங்கமயில் மாதிரி இருக்கு. ஏ தங்கம், இந்த பாரு எப்படி நடிக்கிறா பாரு. இப்பதான் உன்னை பாக்குறாளாம். என்னடி இம்புட்டு தூரம் வந்திருக்க, வீட்டுக்கு ஒரு எட்டு வரல? தங்கமயில, உனக்கு பிடிச்ச ஜிலேபி மீன் வாங்கி வறுத்து வச்சிருக்கேன், வாடி ஒரு 2 துண்டு சாப்பிட்டுட்டு எடுத்துட்டு போடி. என் வீட்டு மீனுக்கு ஆசைப்பட்டா நம்ம இங்க இருக்கோம். எங்களையும் என் அண்ணனையும் திட்டம் போட்டு பிரிச்சுட்டு இல்ல மைனி, அப்படி நாங்க என்ன பொல்லாப்ப செஞ்சோம். சரி சந்தோஷமா இரு, புருஷன் கூட சந்தோஷமா இரு மைனி. நான் நல்லவளா மாறினதால உன்னைய சும்மா விட்டுட்டு போறேன். மறுபடியும் பழைய தங்கமையில மாறின, இப்ப நடக்கிறதே வேறையா இருந்திருக்கும். என்னடி சாப்பிடவான்னு சொல்லிக்கிட்டே இருக்க, நீ காதுல வாங்காத மாதிரி நிக்கிற. என்ன இவ சொல்லாம பேசாம போறா? அம்புட்டு வீராப்பா இவளுக்கு. என்ன சொல்லிட்டு போனா உங்கள்ட்ட எதுவும் சொன்னால? நான் கூப்பிட பேசாம போறேன். எனக்கு என்னடி ஆத்த தெரியும்? உன் குடும்ப விவகாரம் உங்களுக்கு தான் தெரியும். பேசாம நான் ஏதோ உட்காந்து கிடக்குறேன், என்கிட்ட வந்து கேக்குறேன். உனக்கு அப்படியே ஒண்ணுமே தான் தெரியாது பாரு. அவகிட்ட எது வந்து கழுவிதான் இல்லாதையும் இல்லாதையும் சொல்லி விட்டுருக்கோம். ஆத்தி, அவளுக்கு நாம சொன்னதெல்லாம் தெரிஞ்சதுன்னா இவன் நம்மள சும்மா விட மாட்டான். அப்படியே அமுக்கமா இருந்துக்கிறது நமக்கு நல்லது. அடி உதைய தாங்கிறதுக்கு உடம்புல தெம்பு இல்லப்பா.